ஆகுது, மசம் நிக்காதீங்க. வேணே விலை கேத்த நீங்க ஏத்துங்க. கேத்திச்சு புண்ணியவதி. டேய் மல்ல, எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு. அப்படியே எனக்கு ஒரு 4 மசால் வடை, ஒரு கப்பு சைனா டீ வை. கூட ஒரு பில்ல போட்டு கொடுத்துரு. சொல்ல மாட்டேங்களேன், இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இவர் பேர் பழக்கட்சி பச்சையப்பன். சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். இவரு ஓ தம்பி ஓஹோன்னு வரப்போகுது. இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம். இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். அதெல்லாம் ஏன்டா இங்க சொல்லிட்டு இருக்க? இல்ல சொல்லிட்டேன், எனக்கு புகழ்ந்தா பிடிக்காதுப்பா. 5 மணிக்கு எங்க போறோம்? உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க. வா மிதிக்கிறேன். டீக்கு நானு, சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் எங்க வாங்குற? ஏங்க நல்லா இல்லையா? மத்தவங்களோட ₹1 அதிகமா கொடுத்து வாங்கிடுங்க. ஏன் அப்படி? பால்கார உன்னை ஏமாத்துறான். நாளைல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு. டிப்போ கூத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வந்துருங்க. அம்மா அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. என்ன தெரியல? சொல்லு, யாருன்னு சொல்லு. வெளியில நான் தாங்க. சொல்றேன், நான் தானே. யாரு? நான் தாங்க பால் வாங்குறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா? விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்போ ஒரு 4:30க்கு நான் வரேன். டேய், இன்னும் 2 எடுத்து வச்சு கட்டுறா. 200 இது பத்தாதே. நீங்களே துண்ணு தித்துட்டா கடையில என்ன நிக்கும்? துன்றதுக்காகத்தான் கடை வச்சத. நான் அதுக்காக வைக்கல, வேற ஒண்ணுத்துக்காக வச்சேன். சார் போஸ் வச்சு தொலை. அப்படி ஒன்னும் எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு. ராத்திரி பூரா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கிறேன். சும்மா கொடுத்துறானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா? ஏனேண்ணா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பழக்கட்சி பச்சையப்பங்கிட்ட பணம் கொடுத்திய, அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சிடு. இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப் இருக்க, கொஞ்சம் மஞ்சளும் புழும் பட்டா இருக்கான். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்க இடம் இல்லையே. அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறது இல்லடா, நாமளா போய் சேர்ந்துக்கிறது. வணக்கண்ணே. அட வாப்பா. கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ காயம் வந்திருக்கு. அட இதுவா? இது எப்போ வந்திருக்கணுமே. கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல, அது வரி போட்டிருக்கான். எவ்வளவு கட்டணும்? எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்கிறத முக்கியம். 200. நீ போயிட்டு வா, நான் கலெக்டர் பார்த்து பேசிக்கிறேன். பாருங்க. ஏன்பா பச்சை கலர்ல ரிப்பன் இருக்கா? இல்லம்மா. ஏன் தாத்தா பச்சை கலர்ல ரிப்பன் இருக்கா? இல்லம்மா. என்னம்மா வச்சுக்கிட்டே கேக்குறிய? பச்சை கலர்ல ப்ரோச் இருக்கா? இல்லையே.
பாக்கெட் பிஸ்கட் இருக்கா? இல்லம்மா. நீங்க எதுக்காக இதெல்லாம் வாங்கி போட்டீங்க? இல்ல இருக்கிற இடத்த விட்டு நீங்க எங்கெங்க தேடி இருந்தீங்க அதான். எனக்கே எல்லாம் வாங்கி தெரியும். பானே, ராட்டினம் சுத்தணும்னு சொன்னியே, சுத்தலாம் வா. யார் பானே? நம்ம சொந்தக்காரனா? எந்த ஊரு? ஏமாந்தபுரம். ஓ, அந்த சமையல்காரர் மாணிக்கம் புள்ளியானே. வா வா, ராட்டினம் சுத்தலாம். ஆ. தலையை பாரு இவனுக்கு பொறா கூடு மாதிரி. இடம் இல்ல. நிறுத்தியா? அண்ணா, என்னண்ணா நீங்க முதல்ல இப்படி தலை சுத்தம்னு சொல்லியிருந்தா நான் இந்த ராட்டினத்துல ஏறி இருக்கவே மாட்டேன். ஆமா, எங்க இந்த ஏமாந்தபுரம்? இனிமேலும் நான் ஏமாற தயாரா இல்ல. இப்ப யார் உங்களை ஏமாத்துனது? ஏமாத்தீங்களோன்னு பயமா இருக்குது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைச்சு போறாங்க. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்களேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குது. அப்படியே நினைச்சாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லதுதான். இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? என்னால தாங்க முடியலங்க. ம். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன நீங்க லவ் பண்ணும். புரியலையே. இங்கிலீஷ்ல சொன்னா லவ், தமிழ்ல சொன்னா காதல். இது கூடவா புரியல? உங்களை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. வேற வேலையை பாருங்க. எப்படியாவது என்ன லவ் பண்ணுங்க. இப்ப எதுக்கு அழறீங்க? என் மூஞ்சி எதுனா நல்லா இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. அதுக்காக உங்க மூஞ்சி நல்லா இருக்குதான் நினைச்சுக்காதீங்க. நான் உங்க மேல ஆசைப்பட்டதே உங்க மூஞ்ச பார்த்து இல்ல, முதுவை பார்த்து தான். நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஓ, இப்பதான் புரியுது. அவன் வேற ஆசைப்படுறானா? யாரு? அதான் நேத்து உங்க கூட ராட்டினத்துல சுத்தினானே, இந்த பொறா கொடுத்தலையன். ஐயோ, அவர் எங்க அண்ணன். அவர் தான் அண்ணன் ஆயிட்டாருங்களே. நீங்க என்ன லவ் பண்ணலாமே, நான் தான் அண்ணன் இல்லையே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தான், உங்க மேலதான் பைத்தியம். அதனாலதான் கையோட மருந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க மட்டும் என்ன லவ் பண்ணலன்னு சொன்னா இந்த நிமிஷமே விஷம் குடிச்சிட்டு சாவறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன லவ் பண்ண போறீங்களா இல்லையா? இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, ஒரு உயிர் அனாமத்தா போகுது. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இல்லன்னா இல்லதான்.